கும்பமேளாவை ஒட்டி பிரயாக்ராஜில் சுமார் 43 கோடி பேர் நீராடி சென்றிருக்கும் நிலையில் இந்திய ரயில்வே துறை பக்தர்களிடம் சிக்கி சின்னாபின்னமாகியிருக்கிறது. ஏசி பெட்டிகளை அடைத்து உடைத்தும் ஜன்னல் கம்பிகளை பெயர்த்தெடுத்தும் பயணிகள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். பதற வைக்கும் அடிதடி சம்பவத்தின் பின்னணி என்ன? உழைச்சு ஓடா தேஞ்சவன் நின்றுட்டு வாரா, நீ உக்காந்துக்கிட்டு பஸ்ஸை ஓட்டுவியா என பேருந்து ஓட்டுநரை கதறவிடும் இந்த சினிமா காட்சியை போன்ற நிலைமைதான் பிரயாக்ராஜ் பகுதிக்கு செல்லும் ரயில் ஓட்டுநர்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. லோகோ பைலட்டுக்கு எதற்கு தனி பெட்டி என யோசித்த பக்தர்கள் திமுவென எஞ்சின் அறைக்குள் புகுந்த காட்சிகள் தான் இவை. கும்பமேளாவில் குவிந்த பக்தர்களிடம் இந்திய ரயில்வே துறை சிக்கி சின்னாபின்னமான சம்பவங்களின் பின்னணி என்ன? பொதுவாக கோவில் திருவிழா காலங்களில் பயணம் படுத்தும் பாடு இருக்கிறதே, அப்பா பக்தர்களை நிலைகுலைய செய்துவிடும். அதுவும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோலாகலமாக நடைபெறும் கும்பமேளா என்றால் கேட்கவா வேண்டும். சுமார் 43 கோடி பேர் இதுவரை பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் நீராடியதாக கூறப்படுகிறது. கோடிக்கணக்கில் குவிந்த மக்களால் பிரயாக்ராஜ் பிதுங்கி வடிந்து விட்டது என்றே சொல்லலாம். நகரை நோக்கி செல்லும் சாலைகளில் சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உலக சாதனையே படைக்கப்பட்டு விட்டது. இந்த ஆவேச படையெடுப்பில் சிக்கி சின்னாபின்னமாகி இருப்பது இந்திய ரயில்வே துறை என்றே சொல்லலாம். அன்ரிசர்வ் பெட்டியில் நிற்கவே இடமில்லை, நீங்கள் ஏசி கோச்சில் உட்கார்ந்து செல்வீர்களா என ஆத்திரம் அடைந்த மக்கள் கற்களை வீசி ஏசி கோச் கண்ணாடிகளை அடித்து துவம்சம் செய்துள்ளனர். ரயிலில் விபத்து அவசரகால வழியை வெளியேற மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமென யாரையா சொன்னது? நாங்கள் உள்ளே செல்வதற்கும் அதைத்தான் பயன்படுத்துவோம் என்று சொல்லுகின்றனர் இந்த பக்தர்கள். துணி மூட்டையை லோடு வண்டியில் ஏற்றி அடைப்பது போல பொதுமக்களை அலேக்காக தூக்கி ரயிலுக்குள் படக்கென்று திணிக்கும் இந்த காட்சிகள் ரயில்வே துறையை சற்று கதிகலங்கத்தான் செய்துவிட்டது. போதும், இனிமேல் யாரும் உள்ளே வர வேண்டாம் என பயணிகள் பலரும் ரயிலுக்குள் சென்று கதவை பூட்டிக் கொள்ள, ஆத்திரமடைந்த மற்ற பயணிகளோ தண்ணீரை ஜன்னல் வழியாக ஊற்றி தங்கள் வெறுப்பை காட்டியுள்ளனர். லோகோ பைலட், தம்பி கொஞ்சம் ஓரமா நின்று ரயில ஓட்டுங்க என கூறி அவருக்கு ஒரு சதுர அடி இடம் கொடுத்த அந்த பெருந்தன்மை வேறு எந்த நாட்டு மக்களுக்கும் வரவே வராது. ரயில் என்ஜின் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்ட பயணிகளால் காவலருக்கு ஏற்பட்ட தலைவலி அப்பா ஒரு சொல்லில் அடங்காது. ஏறி உட்கார ஒரு இடம் கிடையாது, உங்களுக்கு ஏசி கோச் ஒரு கேடா என ஆத்திரமடைந்த பயணிகள் கதவுகளை அடித்து உடைத்து கபலீகரம் செய்துள்ளனர். பிரயாக்ராஜ் என்ற போர்டை பார்த்து தானே இந்த ரயிலில் ஏறுகிறார்கள் என நினைத்த பயணி ஒருவர் அந்த பெயர் பலகையை பெயர்த்து எடுத்து கையோடு எடுத்துக்கொண்டு ரயிலுக்குள் சென்று விட்டார்.
मंजिल आई ये देखिए प्रयागराज का ये तोड़ते हुए இரும்பு கம்பியால் செய்யப்பட்ட ஜன்னலை கூட சல்லி சல்லியாக உடைத்து விடுகிறார்கள். இனி எதை கொண்டு ரயில் பெட்டியை உருவாக்குவது என தெரியாமல் விழிவிதுங்கி நிற்கின்றனர் ரயில்வே துறையினர். அடித்து உடைக்கப்பட்ட ரயில் பெட்டிகளுக்குள் அகதிகள் போல பயணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த ரயில் பயணிகள். கடவுளை தரிசிக்க வந்த இடத்தில் கடவுளே காப்பாற்றியா காப்பாற்று என சொல்லும் நிலைக்கு சென்றுள்ளனர் இந்த பக்தர்கள். கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா நிகழ்வு மகா சிவராத்திரி நாளான பிப்ரவரி 26ஆம் தேதியுடன் நிறைவு பெற உள்ளது. அதற்குள் திரிவேணி சங்கமத்தில் நீராடிவிட வேண்டும் என்ற பக்தர்களின் ஆவேசம்தான் இந்த மோதல் சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஏற்கனவே கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்திருக்கும் சூழலில் ரயில் பெட்டிகள் சூறையாடப்படும் சம்பவங்கள் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பக்தர்கள் பயணிக்க பொது போக்குவரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.